ஹாய் ஹலோ வெல்கம் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். ஏப்பா விஜய் டிவி இந்த பிக் பாஸ் கொஞ்சம் சீக்கிரம் தான் வர சொல்றது. ஒரு 7 மணி ஒரு 8 மணிக்கு வர சொன்னா பரவாயில்ல, 9:30 வர சொல்ற. அப்புறம் எப்படி நாங்களாம் ரிவ்யூ பண்றது? நைட்டு ஃபுல்லா அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்புறம் காலைல எழுந்திரிச்ச உடனே ரிவ்யூ போட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு. அப்பதான் மக்களுக்கு போய் நீ என்ன சொல்ற, என்ன கருத்து நடக்குது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் சேர்த்து விடலாம். சரி பாரு, சொல்றதை கேளு. சரி, இன்னைக்கு பிக் பாஸ் டே 11 ரிவ்யூ எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த அடிச்சுக்கிட்ட அலங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கமல் சார் மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மன்னிச்சிரு, நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். நான் தான்டா ஹீரோ, நீ தான்டா ஹீரோன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க அருணும் அருணவும் இவங்க 2 பேரும் க்ளோஸா கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தப்பா சொல்லிட்டாங்க. சாரிங்க அப்படிங்கிற அருண், எனக்கு தெரியும்டா, ஒன்றும் பிரச்சனைடா, ஓகேடா அப்படின்னா. இந்த சைடு பாத்தீங்கன்னா உன்னை பார்த்தாவே எனக்கு இரிட்டேட்டா இருக்கு, நீ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடின அன்சிதா வந்து நம்ம முத்துக்குமரன் முத்துக்குமரன்ட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் தெரியாதனமா பேசிட்டேன், நீ வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எடுத்தவனே. ஓஹோ, இன்னைக்கு நாலு ஃபுல்லும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டையும் எல்லாம் ஓட போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்னன்னு தெரியல. இந்த 2 விஷயமும் பிக் பாஸ்ல நேற்று பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது டாஸ்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு டாஸ்க் வந்து பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி போர் அடிக்குது, எல்லாம் ஆளாளுக்கு ஒரு திறமைய காட்டுங்க, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அப்படியே காட்டுங்க. அது யார் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா சத்யா சொல்றாப்புல. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரே தூக்கம் இருக்கு எல்லாம், அதனால உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க் ஏதாவது எல்லாமே பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டாஸ்க பண்ணுங்க, உங்க இதை காட்டுங்க, உங்களோட திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. எப்பா சத்யா, அடுத்தவங்களை துங்க முஞ்சிங்கிற நீ தாயா துங்க முஞ்சியே. ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலும் சச்சனாவும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படத்தை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஒருவேளை அடுத்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல இவங்க 2 பேர்த்தையும் விஜய் சேதுபதி பாராட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பண்றாங்களான்னு தெரியல, பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜய் விஷாலும் அன்சிதாவும் ஒரு இது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஜாக்களின் பண்றாங்க. இந்த மாதிரி டாஸ்க் அவங்களுக்கு தெரிஞ்ச டாஸ்கை பண்ணியிருக்கேன். தர்சிகா கேப்டன், முன்னாள் கேப்டன் தர்சிகா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச திறமையெல்லாம் வெளிக்குள்ளார பண்ணிக்கிட்டு இருந்த டாஸ்க் வந்து நமக்கு எப்படி போர் அடிச்சு அதே மாதிரி பிக் பாஸுக்கு போர் அடிச்சா என்னன்னு தெரியல. இங்கிட்ட வாங்கடா, நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இந்த டாஸ்க் எதுக்கு கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக ஒரு டாஸ்க் கொடுக்க போறான்டா. இது வந்து தனித்தனியா விளையாட வேணாம், இது கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீமா விளையாடலாம். இதுல எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் வீட்டுக்குள்ளார இருக்கிற கேர்ள்ஸ், இப்ப கேர்ள்ஸ் ஜெயிச்சுச்சுன்னா கேர்ள்ஸ்ல யாருக்காவது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி பாய்ஸ் டீம் ஜெயிச்சுச்சுன்னா பாய்ஸ்ல உள்ள யாருக்காவது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்கலாம். அதுக்காக ஒரு கேம் கொடுக்குறான்டா, வந்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கூப்பிடுறாப்புல. அது மட்டும் இல்லாம லெவல் 3 லெவல் இருக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. அறிவு, திறமை, டீம், இந்த 3த்தையும் வச்சுதான் இந்த கேம் எல்லாம் விளையாடு நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மைண்ட் வயசு, இந்த 3 இவனுங்கள்ட்ட இல்லையாடா, மண்டுப்பலையா இருக்காங்க, இவனுங்களுக்கு போய் நீ இந்த மாதிரி ஒரு டாஸ்கா கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு மனசுல தோணுச்சு. உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. உடனே லெவல் 1 கேம் வந்து இந்த மாதிரி விளையாடுறாங்க. லெவல் 1 கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் கேட்கறாங்க, அறிவார்ந்த கொஸ்டின், குவிஸ் மாதிரி. இந்த கொஸ்டினுக்கு வந்து யார் அதிக பத்தி சொல்றாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கேம் ஸ்டார்ட் ஆகுது. லெவல் 1 கேம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பழங்களின் ராஜா என்ன அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சிம்பிள்ல உள்ள கோயில் எந்த ஊர் கோயில் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஏடிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இதுல பாத்தீங்கன்னா லெவல் 1 கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம தீபக் இருக்காரு பாத்தீங்களா, ஆண்கள் அணியில இருந்து பெண்கள் அணிக்கு போன தீபிகா, இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த லெவல் 1ல பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றாப்புல. அதனால கேர்ள்ஸ் டீம் ஜெயிக்கிறாங்க லெவல் 1ல. அடுத்து லெவல் 2 கேம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம் பாத்தீங்களா, இந்த கப்பை வச்சு அடுக்கி ஒரு கோபுரம் மாதிரி செஞ்சுக்கிட்டு இந்த கோபுரத்தை அடுக்கணும். இந்த கோபுரத்தை அடுக்கும்போது முன்னாடி நின்று 3 பேர் தடுக்கணும். அந்த தடுக்கிறதுக்கு வந்து அந்த அடுக்க விடாம பாலை தூக்கி 3 பேர் எரியும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் சொல்றாப்புல. உடனே பாய்ஸ் டீம் விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. முத்துக்குமரன் தான் அந்த அடுக்க ஆரம்பிக்கிறாரு.
அடுக்க ஆரம்பிக்கும் போது முன்னாடி பாத்தீங்கன்னா 3 பாய்ஸ் வந்து நல்லா ஒரு வாட்ட சட்டமான பாய்ஸா செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரஞ்சித், அர்ணவ், அப்புறம் ஜெஃப்ரி இந்த 3 பேர்த்தையும் வந்து தடுக்கிறதுக்கு நிக்க வைக்கிறாங்க. உடனே ஜாக்லின், தீபக் இந்த மாதிரி ஆளுங்க வந்து எரிய ஆரம்பிச்சுறாங்க அவரை முத்துக்குமரனை அடுக்க விடாம தடுக்கிறதுக்கு. கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு முத்துக்குமரன் ஒரு 14-15 கப்பை வந்து அடுக்கி போடுறாப்புல. அடுத்து கேர்ள்ஸ் டீம் விளாடுறாங்க. தர்சிகா என்ன பண்ணுது, நின்றுகிட்ட எடுக்காம கீழே ஏதோ மாங்காய் பத்த கலவி மாதிரி உட்காந்துக்கிட்டு கப்பெல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்கு. இது எப்படி மணி கீழே உட்காந்து அடுக்கிட்டு இருக்குன்னு அது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கிட்டு பாத்தீங்கன்னா தடுக்கிற இடத்துல நின்ன பவித்ரா பாத்தீங்கன்னா பாவாடையை வச்சு தடுக்கிட்டு இருக்கு. ஏமா இது எப்படிமா நீ பாவாடை வச்சு தடுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி சத்யா கேட்கும்போது இது என்னோட ஸ்ட்ராட்டஜிங்க அப்படின்னு சொன்னோன்னா என்னமா மெண்டல் மாதிரி பேசுற அப்படின்னா அங்க இருக்கிற மும்பை கோட்டை ஜாக்லின் என்ன பண்ணுது, ஆனா மெண்டல்னா சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாதனே அப்படிங்குது. ஏமா அவனே தெரியாம சொன்னான், நீ வேற அவனை எப்பயாதான் முழிச்சுக்கிட்டு இருக்கான், நீ வேற ஏமா அவனை மறுபடியும் தூங்க வைக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள தோணுனா ஜாக்லின் போய் நம்மளால சத்யா உடனே ஆஹா இது வந்து பெண்கள் மத்தியில் என்னோட பேரை கெடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக நன்றி என்னைய மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி சத்யா வந்து ஜாக்லின் சொல்றாப்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் முடியுது. இந்த டாஸ்க்ல அதிகமா அடுக்கான பாய்ஸ் டீம் தான் வந்து லெவல் 2 ஜெயிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் 1-1 அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்றிருக்காங்க. லெவல் 3 நாளைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிவிட்டாப்புல. இந்த மாதிரி போனோன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜாக்லினும் சுனிதாவும் உட்காந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்களால சமைக்க முடியாது, வேற யாராவது கேர்ள்ஸ் டீம்ல வச்சு சமைக்கிறதுக்கு உங்க டீம்கிட்ட போய் நீ பெர்மிஷன் கேளு அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட சொல்றாங்க. அருண்கிட்ட சொன்னதை இந்த கேட்ட விஜய், விஷாலும், முத்துக்குமரனும் உள்ளார கேப்டனை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆண்கள் ரூம்ல. அது எப்படிரா இவ்வளவு நேரம் நல்லா பிரிஸ்கா ஓடி விளையாண்டு செஃப்ரி எல்லாம் அடிச்சு மூஞ்சி மூலம் உடைச்சு பால வச்சு இவ்வளவு சுறுசுறுப்பா பயங்கரமா விளையாண்ட கேர்ள்ஸுக்கு இப்ப சமைக்கணும்னு சொன்னா மட்டும் எப்படா உடம்பு சரியாம போகுது? எத்தனை வாரம்டா இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? இந்த வாரத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த விஜய் சேதுபதி கிட்ட போய் இந்த விஷயத்த நான் கேட்க போறேன், இந்த விஷயத்த நான் சொல்ல போறேன், நியாயம் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா சத்யா ஆமாடா இந்த கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி விளையாடுதுங்கடா, இந்த மாதிரி ப்ரோவோக்க வச்சுக்கிட்டே விளையாடுது, நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதை வந்து ஒரு பெருசா ஊதுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் தெரியாதாமா மண்டல்னு சொன்னது ஜாக்லின் பத்தினா பெருசா ஊதி அப்படி சொல்லாதனே அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஏன் பேர கெடுக்க போச்சு. உடனே இதுதான் இந்த விஷயம் தான் கேர்ள்ஸ் இருக்கு. அன்னைக்கு நான் சௌந்தர்யத்தை பேசும்போது அது இதே மாதிரிதான் ப்ரொவோக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் அவனோட வாதத்தை சொல்றான். சோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வாரத்துல நம்ம இதை சொல்லியே ஆகணும் விஜய் சேதுபதி கிட்ட அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்லி முடிச்சிடறாங்க 3 பேரும். அடுத்து பாத்தீங்கன்னா வயிறு கியாம் கத்துது, சரி எல்லாம் பசிக்குது, 8:30 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பத்தினா சமையல் ரூம்ல தர்சாகத்தை ஆட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா இது என்னடா அங்க சமையல் ரூம்ல பண்ணிக்கிட்டு இருக்கு ஆச்சரியப்பட்டு விஜய், விஷாலும், முத்துக்குமரன் அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 1 கிலோ இஞ்சியை போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கு நம்ம தர்ஷா குப்தா. அதுக்கு விஜய், விஷால் என்னடா பண்ற இஞ்சியை வச்சு அப்படின்னு கேட்கும்போது இஞ்சி வாசம் போடுறதுக்காக இஞ்சியை போடுறேன் அப்படிங்குது. என்னது இஞ்சி வாசம் போடுறதுக்கு இஞ்சியை போடுறது, அதுக்கு நீ இஞ்சி போடாம சமைக்கலாமேமா அப்படிங்கிறாங்க விஜய், விஷாலு. அங்கிட்டு முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா மஞ்சப்பொடி போடுறத பார்த்துட்டு என்னடா பண்ற மஞ்சப்பொடி எதுமா போற அப்படின்னு கேட்டது. நான் கலருக்கு போடுறேனே அப்படின்னா அங்க இருக்க ஜெஃப்ரி அக்கா கலருக்கு இவ்வளவு போடக்கூடாது, கம்மியா போடுக்க, கலருக்கு போடக்கூடாது அப்படின்னா அங்க இருந்து ஓடி வந்து விஜய், விஷால் அம்மா எனக்கு கலரே வேணாம், தயவு செய்து மஞ்சப்பொடியை கம்மி பண்ணி போடுமா அப்படிங்கிறாப்புல. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய், விஷால் கீழே குனிஞ்சு பாக்குறாரு. அடுத்த ஆண் மணி நம்ம தர்ஷா குப்தா சமைச்சுக்கிட்டு இருக்கு. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கலாய்ச்சிக்கிட்டு எல்லாத்தையும் விஜய், விஷால் சொன்னோன்னா நம்ம தர்ஷா குப்தாவை பத்தி தான் நமக்கு தெரியுமே, அது எப்போதும் ஒரு அலுமிஞ்சு தானே. உடனே போய் அழுதுகிட்டு இந்த மாதிரி இந்த பாய்ஸ் டீம் எல்லாம் கிண்டல் பண்றாங்க, நான் எது சமைச்சாலும் வைத்தால போகுது, வாந்தி வருது அப்படின்னு சொல்லி தர்சிகாட்ட முன்னாள் கேப்டன் தர்சிகாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தர்சிகா வந்து அவங்க வந்து சும்மாலாம் அவனை கலாய்க்கல, வேணுக்கே கலாய்க்கலையா, இன்டென்ஸா கலாய்க்கலையா, வந்து விஜய் விஷயம்லாம் ரொம்ப தங்கமான பையன், அவன் வந்து சும்மாதான் விளையாட்டுக்கு பேசியிருப்பான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இனிமே கலாய்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட சொல்லி தர்ஷா குப்தா ஆஃப் பண்ணிட்டு தர்சிகா உடனே எதுவும் என்ன பண்ணாங்க விஜய், விஷாலும், முத்துக்குமரனும் என்னடா இது எதுக்கு எடுத்தாலும் அழுதா நாங்க என்னடா பண்றது, நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கே அழுகுது, எது சொன்னாலும் அழுகுது, டாஸ்க்ல செலக்ட் பண்ணதுக்கு உட்காந்து அழுகுது, எல்லாத்துக்கும் அழுதா எதுக்குடா அது கேம் விளையாட வருது. அது என்ன சொல்லுது, அன்னைக்கு என்ன சொல்லுது, என்னை கேர்ள்ஸ் டீமும் கலாய்க்கிறாங்க, பாய்ஸ் டீமும் கலாய்க்கிறாங்க, இது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியாம நீ வந்து விளையாண்டுகிட்டு இருந்தா எதுக்கு வர, உன்னைய நாங்க சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்க வந்து விளையாடுறோம்,
எனக்கு என் குடும்பத்தை விட்டு நான் அங்க வந்து விளையாண்டு எப்படியாவது ஜெயிக்கணும் தான் நாங்க கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு உன்னைய நான் சிரிக்க வைக்கிறது, நீ வந்து சிரிச்சுக்கிட்டே தூங்குற மாதிரியா நாங்க போய் கேம் விளாட முடியும், என்னோட கேமை தான் நான் விளாட முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பு வாதத்துல அருண் பிரசாத், விஜய் விஷால், முத்துக்குமரன் இவங்க 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஆல்ரெடி இஞ்சி எரிச்சல் இருக்கு. மஞ்சளை போட்டு அதிகமா சமைச்சு மசாலாவை அதிகமா போட்டு சமைச்சா எனக்கு ஏதாவது ஆயிடும், அதனால நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி விஜய் விஷால் சொல்லி போடுறாப்புல. உடனே விஜய் விஷால் சாப்பிடாததுக்கு தர்ஷா குப்தா கூட்டி, ஏன்டா நீ நைட்டு சாப்பிடலையாம்ல அப்படின்னு கேட்ட, ஆமாம்மா எனக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கு, நீ வேற மஞ்சளை போட்டு சமைச்சிருக்க, மசாலாவை போட்டு சமைச்சிருக்க, அதனால எனக்கு வேணாம், நான் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தர்ஷா குப்தா, எனக்கு உண்மையிலே கோவம் இல்லடா, எனக்கு கேர்ள்ஸ் டீம் மேலதான்டா கோவம் அப்படின்னு சொல்லி அடிச்சா போற அண்டர் பெல்ட்டி. இப்ப கேர்ள்ஸ் டீம்க்கு தான் போய் நியாயம் கேட்டா இவங்க 2 பேரும் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேர்ள்ஸ் டீம் தான் தப்பா சொல்ற தர்ஷா குப்தா. ஏமா உன்னோட இது என்னதாமா, நீ தனியா விளையாடுறியா இல்ல கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் சொல்லி விளையாடுறியா என்னன்னு எனக்கு தெரியல. உடனே இந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தா, நான் வந்து நீங்க கலாய்க்கிறீங்க ரைட், அதெல்லாம் ஓகே தான், ஆனா நீங்க கலாய்க்கும் போது சைட்ல இருந்து கேர்ள்ஸ் வந்து சிரிக்கிறாளுங்க, அவளுக்குதான் வந்து இந்த மாதிரி என்னைய பாவங்க, என்ன வந்து ஒரு மாதிரி பாவமா இருக்கு, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்க, நீ வந்து ஒரு மாதிரி மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜய் விஷால் என்ன பண்றாரு, அவர் வேலையெல்லாம் விட்டு புட்டு கீழே உட்காந்து பேசுறாரு தர்ஷா குப்தாட்ட, ஏமா நான் வந்து உன்னை கலாய்க்கிறேன், நாங்க பாய்ஸ் டீம் கலாய்க்கிறோம், அதெல்லாம் ஓகே தான், அவங்க இதுக்கு தேவையில்லாம் பாய்ஸ் டீமுக்குள்ளார வந்து உன்னைய பத்தி பாவங்கிறாங்க, உன்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆளுன்னு எதுக்கு அவங்க சொல்றாங்க. அப்ப இது ஏகப்பட்ட விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க. இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு இருந்து சண்டை போட வேண்டியதானே, உன்னைய வந்து ஒரு மாதிரி காரணம் பண்றதுக்காக இந்த பாயிண்ட சொல்றாங்க, அதை நீ மேல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் விஷால் தர்ஷா குப்தா சொன்னா, ஆமா எனக்கு புரியுது, அவன் என்னை வந்து கார்னர் பண்றது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி தர்ஷா குப்தா சொல்லுது. இது வந்து அதோட கேமா என்னன்னு எனக்கு தெரியல. உடனே இவர் என்ன பண்றாரு விஜய் விஷால், நாங்க வந்து உன்னைய வந்து இன்டென்ஸா கலாய்க்கிறோம் ரைட், அதெல்லாம் ஓகே தான், நாங்க எதுக்கு கலாய்க்கிறோம், நீ வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் நீ அந்த டீமுக்கு போனதுக்கு அப்புறம் நீ வந்து கொஞ்சம் இதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எங்களுக்கு எதிர்த்து நீ ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா மாறணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை நாங்க கலாய்ச்சி ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் விஷாலு அவர் தரப்புல ஒரு மலுப்பலான ஒரு பதில சொல்றாரு தர்ஷா குப்தாட்ட. அதுக்கப்புறம் விஜய் விஷால் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து அந்த பொண்ணுங்கள்ட்ட பாத்துரு அப்படின்னு சொன்னா தர்ஷா குப்தா, 2 நாள் கழிச்சு நான் அந்த டீமுக்கு தாண்டா போகணும், அவங்க கூட தாண்டா இருக்கணும், என்னடா எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி தர்ஷா குப்தா அவங்க நியாயத்தை சொல்றாங்க. இதோட நேற்று பிக் பாஸ் டே 11 முடியுது. என்னடா சண்டையே ஆரம்பிக்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோன்னா கடைசியில ஒரு 10 நிமிஷம் சண்டை போட்டு ஓரளவுக்கு நம்ம சுவாரஸ்யத்தை வந்து ஃபில் பண்ணிட்டாரு பிக் பாஸ். ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் டே 11 நடந்த விஷயம். நாளைக்கு டே 12 பத்தி கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா இன்னும் 106 நாள் இருக்கு, இன்னும் 95 நாள் போட்டாகணும் நம்ம ரிவ்யூ. அப்பா இவ்வளவு நாள் நீ வந்து பேச போற அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல ஓடுற விஷயம் எனக்கு நல்லா கேக்குது. ஆமாங்க, இன்னும் 95 நாள் நான் வந்து பிக் பாஸ் டே ரிவ்யூ வந்து போடதான் போறேன், அதை நீங்க பார்த்து ரசிக்க தான் போறீங்க. ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் டே 11ல நீ சொன்ன கருத்து எதுவுமே கரெக்ட் கிடையாது, நீ தர்ஷா குப்தாவை பத்தி சொன்ன கருத்து எதுவுமே கரெக்ட் கிடையாது, இன்னும் இந்த மாதிரி முக்கியமான ஹைலைட் பாயிண்டா நீ விட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஏதாவது நினைச்சீங்கன்னா நம்ம கீழே வருது பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல, அதுல கமெண்ட் பண்ணுங்க, இதெல்லாம் தாண்டா முக்கியமான பாயிண்ட், நீ சொன்ன கருத்து தப்புடா அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் எப்போதும் சொல்றதுதான், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ஃபேமிலிக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், மோகன் பிராட்காஸ்ட் சேனல் ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருக்கான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. ஸோ இதோட பிக் பாஸ் டே 11 ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு டே 12 ரிவ்யூவை பத்தி உங்கள்கிட்ட பேசும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி, வணக்கம்.